ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோன்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு ரீகாலேஷன், அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரீகால் பண்ணலாம். என்ன டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா பெர்ஃபெக்டா திருத்தம் இல்லாம பேசலாம், இல்ல கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இல்லையா? அதுலயும் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் டைப்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு. அந்த கேட்டகரிஸ் வைஸ் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு டென்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே 12 டென்சஸ்லயுமே இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அதாவது கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச விஷயமா இருந்தாலும் நடக்கிற விஷயமா இருந்தாலும் கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி முடிக்கல, செய்யல, பண்ணலங்கிற இடத்துல நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். அதே போல பாசிட்டிவ்ஸுமே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நெகட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ் நம்ம முடிச்சிருக்கோம், நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் எது இருந்தாலும் ஒரு வாக்கியத்தை, அதாவது ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு யார் நமக்கு மேஜர் ரோல் தரணும்? ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லையா? ஆக்ஷன் கில்லர். ஒரு மூவிக்கு ஒரு ஆக்ஷன் கில்லர் வேணுங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை பேசவோ பழகவோ யார் வேணும்? ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் வேணும். அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸையும் V1 V2 V3ன்னு பிரிச்சு தெரியணும். அந்த பிரிச்சு தெரியக்கூடிய இடத்துலையுமே தமிழாக்கம் புரிஞ்சா இன்னும் ஈஸியாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் வேர்ப், ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்றதுக்கு. பொதுவாக அதை குழந்தைங்க கிட்ட அடிக்கடி அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய தமிழாக்கம் என்ன, அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதே சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்க்குறோம்? நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருந்தோம்? வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ V1 அப்படிங்கும் போது என்ன வேர்டு வச்சிருக்கேன் அப்படின்னா பேம்பர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தைங்களை தட்டி கொடுக்கறது தான், செல்லம் காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே திட்டாமல் தட்டி கொடுத்தோன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா அது என்ன பண்ணும்? திருந்த ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு திடீர்னு விளையாடிட்டே இருக்கும், நல்ல ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு விளையாடிட்டே இருக்க குழந்தை தொப்புன்னு கீழே விழுந்துடும். எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அந்த குழந்தைய பார்த்து சொன்னோம்னா அதுவும் பயந்து என்ன பண்ணும்? அழ ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஐயோன்னு சொல்லாமல் சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி பேம்பர் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும்? சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு நிற்கும் திரும்ப. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், பேம்பர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்லம் காட்டுறது, செல்லம் அப்படின்றது. இதை V2 and V3ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேம்பர்டு, AMPERED. ஸோ ஆனால் அர்த்தம் தமிழாக்கம் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இதுக்கும் அதுதான், இதுக்கும் இதுதான். ஸோ பேம்பர் அண்ட் பேம்பர்டு அப்படிங்கிறது. இதை எப்படி சென்டென்சஸ்ல ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான். சப்ஜெக்ட் நம்ம கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க? I, we, you, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம், நேமிங் பர்சன்ஸையும் எடுக்கலாம். இல்லை நமக்கு மை ஃப்ரெண்ட், மை ஃபாதர், த டீச்சர், த ஸ்டூடெண்ட், ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸையும் எடுக்கலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஒரு சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஆஸ் அ ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னும் போது யார் கொடுக்கணும்? ஏவி, ஆக்ஸிலரி வேர்பை கொடுக்கணும். ஆக்ஸிலரி வேர்ப் ரொம்ப முக்கியம். ஸோ ஏவி நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் நிறையா இருக்குது. ஆனால் பாஸ்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம்? ஹேடுங்கிறத எடுக்கிறோம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? நெகட்டிவ் பற்றி பார்த்துட்ருக்கோம். பட் நெகட்டிவ் என்ன கொடுக்குது? நாட்டுங்கிறது நெகட்டிவ் கொடுக்குது. அப்போது சப்ஜெக்ட் ஹேடு நாட் ரெடி பண்ணியாச்சு. தென் ரூல் ஆஃப் V3 ஃபாலோட் பைல வரணும். V3 என்ன ப்ரொவைட் பண்ணோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு ரூலில் ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ரூலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறோம். என்ன எக்ஸாம்பிள்? இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நான் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு பற்றி நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா த பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ பேரண்ட்ஸ் அப்படிங்கும் போது என்ன வரும்? பெற்றோர்கள் அப்படின்றது வரும். ஸோ அவங்களை மரியாதைக்குறையா சொல்றதுக்காக தான் த பேரண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம். த பேரண்ட்ஸ் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வரதால ஹேட், ரூல் பிரகாரம் ஹேட் நாட் எடுத்தாச்சு. பிபி என்னது? பேம்பர்டு இல்லையா?
பேம்பர்டு என்ன பண்ணல, த பேரண்ட்ஸ் ஹேட் நாட் பேம்பர்டு. அப்போ பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் செல்லம் காட்டவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, த பேரண்ட்ஸ் ஹேட் நாட் பேம்பர்டு. யாரை பேம்பர் பண்ணலை அப்படின்னா தேர் கிட்ஸ் அப்படிங்கிறது, அவங்க குழந்தைகளை என்ன பண்ணாங்கல்ல, செல்லம் காட்டவில்லை இல்ல அரவணைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். செல்லம் காட்டவில்லைன்னு சொல்லலாம், இல்ல அரவணைக்கவில்லை அப்படிங்கறது சொல்லலாம். அப்ப பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை, அவர்களுடைய அப்படிங்கிறது எங்க வருது, இங்க நான் த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். த பேரண்ட்ஸ் போது மரியாதையா சொல்றோம், அப்ப அவர்கள் அப்படிங்கிறது வருது. இந்த அவர்கள் அப்படிங்கறத நம்ம யாரை இண்டிகேட் பண்ற தேர்ட் ஃபார்மா தேயர் அப்படிங்கிறது சொன்னோம். இந்த தேயரை வந்து நான் லாஸ்ட்லயே ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். தேர் அண்ட் தேயர் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம்ன்றதே சொல்லி கொடுத்துருக்கேன். தேர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும், பிளேஸை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். தேயர் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கும். தேயர் அந்த சொல்லும் போதே வித்தியாசம் காணணும். ஸோ தேயர் அண்ட் தேர் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், தேயருங்கிறது தான் சொல்றேன். அப்போ த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க. அப்போ பெற்றோர்கள் அவர்களுடைய என்னது, அவர்களுடைய அடுத்தது குழந்தைகளை, கிட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அப்ப அவர்களுடைய குழந்தைகளை அரவணைக்க, இந்த இடத்துல பேம்பர் சொல்லலாம், இல்ல பேம்பருக்கு செல்லம்னு சொல்லலாம், செல்லம் காட்டவில்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அரவணைக்கவில்லை அப்படின்றதையும் சொல்லலாம். இந்த ரெண்டு வார்த்தைகளுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைங்கிறதுக்கு இந்த நாட்டுங்கிறது தான் இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த பேம்பருங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க. குழந்தைங்க கிட்ட பயன்படுத்தும் போது அதுங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ குழந்தைங்களை பேம்பர் பண்ணதான் அவங்க என்ன வருவாங்க, நல்ல ஒரு மோல் டெக்ஸ்டராக அவங்க நமக்கு வருவாங்க. ஸோ அதனால டூ யூஸ் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு 10 or 5 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த வேர்ப் ஃபார்ம் அடுத்த கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.